வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னோட நூலில் ஒரு சிறந்த விஷயத்தை சொல்கிறாரு. அந்த விஷயம் என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா, மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வயதிலும் ஒரு குறிப்பிட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சின்ன குழந்தைகளே வச்சுக்கங்களேன். இப்போ சின்ன பசங்க இருக்காங்க. அவங்க பொம்மைகளை வச்சு விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொம்மைன்றது ஒரு புலியினுடைய பொம்மையாக இருக்கலாம், சிங்கம் பொம்மையாக இருக்கலாம், கரடி பொம்மையாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நாய் பொம்மையாக இருக்கலாம், பூனை பொம்மையாக இருக்கலாம். அந்த பொம்மைகளை கீழேயே வைக்காமல் தூக்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய சின்ன பசங்களை நிறைய பார்ப்போம்ல. அந்த நாய் பொம்மையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இருக்க கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி படுத்து கிடக்கிறது. அந்த சின்ன பசங்க ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த பிறகு எந்த நாய் பொம்மையை, எந்த பூனை பொம்மையை, எந்த சிங்கம் இருக்கக்கூடிய பொம்மையை, எந்த கரடி பொம்மையை இறுக தழுவிக்கொண்டு 24 மணி நேரமும் பிரியாமல் தங்களுடைய உடலில் இறுக்கி அணைத்தபடி வைத்து கொண்டு இருந்தார்களோ, அதே பொம்மைகளை ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்த பிறகு அவங்க அதை கண்டுக்கிறதில் தூக்கி விட்டு எறிஞ்சிருவாங்க. இதை 24 மணி நேரம் பிரியாமல் இருந்தோமே அப்படின்றதெல்லாம் அந்த பசங்க இப்போ நினச்சி கூட பார்க்குறது இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்த பிறகு இதற்கு முன்பு தாங்கள் செய்த காரியங்கள் எந்த அளவிற்கு முட்டாள்தனமான காரியங்கள் அப்படின்றத அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இதே நிலைதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள். ஒரு நேரத்தில் நீங்கள் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி சில காரியங்களை வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. அதையே வாழ்க்கை ஃபுல்லாக செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு காரியத்தை செய்தால், ஒரு காரியத்தில் ஈடுபட்டால், ஒரு காரியத்தை பின்பற்றி நடந்தால் அதையே வாழ்க்கை முழுவதும் தொங்கிக் கொண்டு இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அதுதான் வளர்ச்சி என்பது. 5 வயது குழந்தை செய்த ஒரு விஷயத்தை அந்த குழந்தை 10 வயதை அடையும் போது அதே காரியத்தை செய்யக்கூடாது. அப்படி செய்வதும் நல்லது அல்ல. அது வளர்ச்சி அல்ல. 10 வயது அந்த குழந்தை அடைந்து விட்டால் அந்த 10 வயதில் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டும். அதே மாதிரி 10 வயசுலேருந்து 20 வயசாகி ஒரு வாலிபனாகவோ இளம் பெண்ணாகவோ ஆகிவிட்டால் அந்த வயதில் இருப்பவர்கள் என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை தான் செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட வேண்டுமோ அப்படிப்பட்ட செயல்களில்தான் ஈடுபட வேண்டும். அதுதான் வளர்ச்சி. எத்தனை வருஷம் நம்ம அந்த காரியங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதை விடலாமா? அது விட்டது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு நினச்சி அதை மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு அலையக்கூடாது. அதனுடைய காலம் முடிந்தது. அது எந்த வயதில் நீங்கள் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை அந்த வயதில் செய்தீர்கள். இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய ஏஜ் வேறு. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலை மாறிவிட்டது. உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரம் மாறிவிட்டது. உங்களுடைய அனைத்து விஷயங்களும் இப்போது பல மாறுதல்களுக்கு உள்ளாகி விட்டன. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும். புதிய சாதனைகளில் ஈடுபட வேண்டும். புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்க வேண்டும். புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் இறங்கி நீங்கள் மிகப்பெரிய சாதனைகளை இந்த உலகத்தில் படைத்து நீங்கள் யார் என்பதை அனைவரும் உணரக்கூடிய அளவிற்கு ஒரு அடையாளத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டும். அப்படி உண்டாக்க வேண்டும் என்றால் இதற்கு முன்பு நீங்கள் பின்பற்றி நடந்த காரியங்களையே இப்போதும் செய்து கொண்டிருக்கக்கூடாது. இந்த உலகம் எப்போவுமே ஒரே நிலையில் இல்லை, மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய செயல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய அறிவு பல மடங்கு மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய செயல்களும் பல மாற்றங்களுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த உலகம் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பதும் அதைத்தான். காலத்திற்கேற்றபடி அறிவியல் கண்டுபிடிப்புகள் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றனவோ அதற்கேற்றபடி உங்களுடைய ஆக்கங்கள் செயல்கள் இருக்க வேண்டும். உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது, உலகம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, உலகம் குதித்து ஓடிக்கொண்டிருக்கிறது, உலகம் வேகமாக பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகம் குதிரையென பந்தய குதிரையைப் போல வேகமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் அந்த உலகத்தினுடைய வேகத்திற்கு ஏற்ப அதனுடன் சேர்ந்து நீங்கள் நடக்கவில்லை, ஓடவில்லை, பாயவில்லை, வேகமாக செயல்படவில்லை. அப்படின்னா யூ வில் பி லேக்கிங் பிஹைண்ட் அப்படின்றாங்களே. எங்கோ ஒரு மூலையில் நீங்கள் பின்தங்கி விடுவீர்கள், தேங்கி நின்று விடுவீர்கள். இந்த உலகத்தால்
விட்டெறியப்பட்டு விடுவீர்கள், தூக்கி எறியப்பட்டு விடுவீர்கள், உலகத்தால் நிராகரிக்கப்பட்டு விடுவீர்கள். அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு உண்டாவதை நீங்கள் விரும்புவீர்களா? அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு வரும்படி நீங்கள் ஆக்கிக் கொள்ளலாமா? ஆக்கிக் கொள்ளக்கூடாதுல்ல. அப்படிப்பட்ட நிலையே உங்களுக்கு வராத அளவிற்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டாமா? அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் எப்போவுமே விழிப்புணர்வுடன் செயல்பட்டு காலத்திற்கு ஏற்றபடி உங்களை மாற்றிக்கொண்டு கால ஓட்டத்திற்கேற்றபடி எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாம் நமக்குள் கொண்டு வந்து பின்பற்றி நடந்தால் இந்த உலகத்துடன் சேர்ந்து பயணிக்கலாம், ஓடலாம், சாதனைகள் படைக்கலாம் என்ற உயர்ந்த விஷயங்களை நீங்கள் எப்போதும் மனதில் ஆழமாக பதிய வைத்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்படி நீங்கள் செயல்பட வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ஓஷோ இந்த விஷயங்களை தன்னுடைய நூலில் எழுதியிருக்கிறார். உங்களுக்கு பயனுள்ள விஷயங்கள் இவை என்று என் மனதிற்கு தோன்றியதால் நான் இதை இங்கு கூறுகிறேன்.